வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஆவேசம். அவை மாண்பை சீர்குலைக்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. ये शोभा नहीं देता आपको पर्याप्त समय पर्याप्त अवसर दिया है. ये शोभा नहीं देता. आप सदन में डायरेक्शन दो. माननीय नेता जी बोल रहे हो जब खड़े हो, ये शोभा नहीं देता आपके लिए. ये उचित नहीं है संसदीय परंपराओं के अनुसार. ये तरीका ठीक नहीं है आपका. नो, ये गलत तरीका. நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் வைத்த பொய்யான குற்றச்சாட்டை மக்கள் நிராகரித்து விட்டனர். எதிர்க்கட்சி எம்பிக்களின் அமலுக்கிடையே பிரதமர் மோடி பேச்சு. வாக்கு வங்கி அரசியல் நாட்டை பிளவுபடுத்தும். மக்களவையில் காங்கிரஸ் மீது பிரதமர் மோடி காட்டம். முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் நிலவிய ஊழல்களை ஒழித்து நேர்மையாக ஆட்சி நடத்தி வருகிறோம். மூன்றாவது முறையாக தேர்வு செய்த மக்களுக்கு 24 மணி நேரமும் உழைக்க காத்திருக்கிறோம் என்றும் மோடி பேச்சு. உலகம் முழுவதும் இந்தியா மீதான நம்பகத்தன்மை அதிகரித்திருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். தங்களின் கொள்கை, நோக்கம், செயல் அனைத்தும் இந்தியாவை முதலிடத்திற்கு கொண்டு வருவதுதான் என்றும் பேச்சு. देश को करप्शन ने दीमक की तरह खोखला कर दिया है. ऐसे में भ्रष्टाचार के प्रति हमारी जो जीरो टॉलरेंस 2014 ஆண்டுக்கு முன்பு இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல் தலை தூக்கி இருந்தது. மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தீவிரவாதிகளின் கொட்டத்தை அடக்கி வைத்திருப்பதாக மோடி பேச்சு. जब चाहे वहां हमला कर सकते थे. 2014 के बाद स्थिति ये बनी कि जब वहां उस समय 14 के पहले நாடாளுமன்ற தேர்தலில் மாநில வாரியாக பாஜக பெற்ற வெற்றியை பட்டியலிட்டு பேசிய பிரதமர் மோடி, மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்க முடியாமல் காங்கிரஸ் தோற்று போய்விட்டதாகவும் சாடல். आए दिन अखबार खोलते थे तो घोटालों की खबरें ही पढ़ने को मिलती थी. தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சியடைந்திருப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. போட்டியிட்ட பல இடங்களில் 2வது இடத்தை பிடித்ததாக உரை. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி குழந்தைத்தனமாக நடந்து கொண்டதாக பிரதமர் மோடி விமர்சனம். குழந்தை போல் பேசி அனுதாபம் தேட முயற்சித்ததாகவும் சாடல். अखिलेश जी, तुलसीदास जी कह गए हैं, जूठई लेना, जूठई देना, जूठई भोजन, जूठई चबेना. நீட் முறைகேடு விவகாரத்தில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம். நுழைவுத் தேர்வு முறைகேடுகளை தவிர்க்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதி. देश के हर विद्यार्थी को, देश के हर नौजवानों को कहूंगा कि सरकार ऐसी घटनाओं को रोकने के लिए இந்து சனாதனத்தை டெங்கு, மலேரியாவோடு திமுக ஒப்பிட்டு பேசியதை வேடிக்கை பார்த்த கட்சி காங்கிரஸ். இந்துக்களை விமர்சிப்பது ஃபேஷனாகிவிட்டது என்றும் ஆவேசம். மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமலுக்கிடையே 2 மணி நேரத்திற்கு மேலாக உரை நிகழ்த்திய பிரதமர் மோடி,
உரையை நிறைவு செய்த போது பாஜக எம்பிக்கள் எழுந்து நின்று மோடி மோடி என்று முழக்கம். धन्यवाद. பிரதமர் மோடியின் பதிலுரையை தொடர்ந்து மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. புதன்கிழமை வரை நடைபெறுவதாக இருந்த நிலையில் ஒரு நாள் முன்னதாகவே முதல் அமர்வு நிறைவு. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். மக்களவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்ட தனது உரையை மீண்டும் அவை குறிப்பில் சேர்க்க வலியுறுத்தல். மோடியின் உலகில் உண்மைக்கு இடமில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். அவை குறிப்பில் இருந்து உரையை நீக்கினாலும் உண்மையை மறைக்க முடியாது என்றும் திட்டவட்டம். தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும். மக்களவையில் விசிக எம்பி திருமாவளவன் வலியுறுத்தல். மதுவிலக்கு தொடர்பாக மக்களவையில் காரசார விவாதம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சுக்கு திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 25 மீனவர்கள் அவர்களது படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டு மீனவர்கள் எதிர்நோக்கும் இன்னல்களுக்கு கச்சத்தீவு மீட்பே நிரந்தர தீர்வு. மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வான புதிய சிறை அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணை. சென்னை தலைமைச் செயலகத்தில் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட சட்ட புத்தகங்கள். 100 சட்ட புத்தகங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க ஆளும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வலியுறுத்திட்டு இங்க கூட இதே இடத்துல செய்தி சொல்லியிருக்கிறேன். தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றிருக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது. இதை தடுத்து நிறுத்துங்கள். இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. கல்லூரிக்கு அருகில் பள்ளிக்கு அருகில் சர்வசாதாரணமாக இன்றைக்கு கஞ்சா விற்பனை இருந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் கண்டுபிடித்து தடை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தை சட்டசபையில் 56 விதியின் கீழ் விவாதிக்க மறுப்பது ஏன் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. நீட் விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுகிறது என்றும் குற்றச்சாட்டு. நெல்லை அரசு பள்ளியில் மாணவர்கள் சாதி ரீதியாக தாக்கிக் கொண்ட சம்பவம் கவலையளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. பள்ளிகளில் பிரிவினைவாதத்திற்கு இடமில்லை என்பதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு மை வைக்கும் நடைமுறையில் மாற்றமில்லை. இடது கை ஆள்காட்டி விரலில் மை இருந்தால் அதற்கு மாற்றாக இடது கை நடுவிரலில் மை வைக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் விளக்கம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக தேமுதிகவினர் பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டும். இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அழைப்பு.
அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க மீண்டும் வாய்ப்பு. நாளை முதல் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவிப்பு. அண்ணாமலை லண்டன் செல்ல உள்ளதால் ஜோ பைடன் அதிர்ந்து போய் உள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். பிரதமர் மோடி மணிப்பூருக்கு ஏன் செல்லவில்லை என்று கேட்கும் ராகுல் காந்தி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு செல்லவில்லை என்று கேட்பாரா? அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி. மோடியை மணிப்பூருக்கு ஏன் போலேன்னு கேட்குற அதே ராகுல் ஸ்டாலினை ஏன் கள்ளக்குறிச்சி போலேன்னு கேட்கலையே? கேட்டாரான்னு கேளுங்க. அதை சொல்ல மாட்டேன்றீங்க, அதை கேட்க மாட்டேறீங்க, எதை களத்துக்கு வர மாட்டேங்க. நடப்பாண்டில் நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை 6 நாட்களுக்கு முன்னதாகவே பரவி உள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு பருவமழை எதிரொலியாக கிடுகிடுவென உயர்ந்த ஆழியாறு அணையின் நீர்மட்டம். ஆழியாறு கவி அருவியில் நாளை முதல் தண்ணீர் திறக்கப்பட இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. குலசேகரம் அருகே கடன் பிரச்சனையால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை, மகன் விஷம் குடித்து தற்கொலை முயற்சி. தாய் பலியான நிலையில் உயிருக்கு போராடும் தந்தை, மகனுக்கு தீவிர சிகிச்சை. சாலையோர கடைகளில் விற்பனை செய்யப்படும் பானிபூரியில் புற்றுநோயை ஏற்படுத்தும் நிறமிகள் இருப்பதாக தகவல். சென்னை மெரினா கடற்கரையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. ஆனி மாத கிருத்திகையை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம். சிறுவாபுரி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் சிபிஐக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்டது குறித்து 1 வாரத்தில் பதிலளிக்க ஆணை. ஆந்திராவில் முதலமைச்சரிடமே லஞ்சம் கேட்ட கூடுதல் நில அளவையர் பணியிடை நீக்கம் செய்து சித்தூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் 2 T20 போட்டிகளில் விளையாடும் இந்திய அணி வீரர்கள் மாற்றம். சஞ்சு சாம்சன், சிவம் துபே, ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக சாய் சுதர்சன், ஜிதேஷ் சர்மா, ஹர்ஷித் ராணா அறிவிப்பு.